ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்னஸ்டேயோட சீசன் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே சீசன் 1 நான் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து ரொம்ப சொதப்புன்னு சொதப்பி பேசியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ தான் நான் முதல்ல வீடியோ போட்ட ஆரம்பித்தேன். நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் பயங்கரமாக பேசுகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ அதை விட கொஞ்சம் பெட்டராக இந்த தடவை சீசன் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நம்புகிறேன். சீசன் 1 மொத்த எபிசோடும் பார்க்காதவங்க முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே புரியும். போன சீசன்லேயே வெட்னஸ்டே நெவர்மோர்க்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருப்பா. அந்த சீசனோட எண்டிங்கில் அவளோட வெக்கேஷன் லீவுக்கு அவள் கிளம்பி போயிருந்தா. இப்போ இந்த சீசன் 2ஓட எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே நம்ம வெட்னஸ்டேவை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னுடைய சம்மர் லீவ் எப்படிலாம் போச்சு தெரியுமா? இப்போ ஒரு சீரியல் கில்லர் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அவன்கிட்ட மாட்டியிருக்கிறதா அவன் நினைக்கிறான். ஆனால் அப்படி கிடையாதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. எப்படி வெட்னஸ்டே இங்கே மாட்டினான்றத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் கட்டுறாங்க. அவளுக்கு கிடைச்ச சம்மர் லீவில் குடிஸ் புக்கை வச்சு அவளோட சைக்கிக் பவரை வந்து அவள் நிறையவே வளர்த்துக்கிட்டா. சின்ன வயசுலேயே ஒரு சீரியல் கில்லரை பற்றி இவள் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணியிருக்கா. சின்ன குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணுறவன் அவனை நான் இந்த சம்மர் லீவில் பிடிக்கணும்னு நினச்சேன். கிரைம் ஏரியாவில் அவன் விட்டு போன ஒரு பொருள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இவ திங்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த பொருளையே வெளியே கொண்டு வந்திருக்கா. அந்த பொருளை வச்சு அந்த சீரியல் கில்லர் எங்கே இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிருப்பா. அவனை தட்டி தூக்கிடலான்ட்டு ஏர்போர்ட்டு கிளம்பி போறா. செக்கிங்கில் வந்து அவகிட்ட சவுண்டாக வரும், என்னென்ன வச்சுருக்கீங்க எடுத்து வெளியே வைங்கன்னொன்னே ஆளை போட்டு தள்ள போகிறாள்ல. ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஒன்றொன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பா. என்ன இவ்வளோ வச்சுட்டு இருக்கா அப்படின்னு மறந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே விட்டு போகணுன்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக கில்லர் கிட்ட போயிட்டு இன்னும் யாரடா கொல்ல போறேன்ட்டு ஷாக் தர போவா. அவன் கரெக்டாக இவளோட கையை பிடிச்சோடனே இவளுக்கு விஷன் வர ஆரம்பிக்கும். அவளோட கண்லேருந்து பிளாக் கலரில் ஏதோ தண்ணி ஊற்றும். இப்படி தான் இவங்கிட்ட இவ மாட்டியிருக்கா. கதவை திறந்துட்டு இந்த தடவை உன்னை கொல்ல போறேன்ட்டு வெட்னஸ்டே மாதிரியே ஒரு பொம்மையை காட்டுறான். இவன் கொல்ற எல்லா குழந்தைங்களோட உருவத்திலேயே பொம்மை செஞ்சு வச்சு அவங்களோட தலைமுடியை எடுத்து அந்த பொம்மையில் ஒட்டி வச்சுப்பாம்புல இருக்கு. நீ என் கலெக்ஷனில் சேர போற அப்படின்ட்டு வினோதமாக பேசுவான். உன் கை வித்தை நல்லா தான் இருக்கு, என் வித்தையை கொஞ்சம் பார்க்குறியான்னும் போது திங்கு பக்கத்தில் இருக்க பொம்மைக்குள்ளே இருக்குங்க. வந்து அவனை தவன்னு துவச்சிட்டு இருக்கோம். வெட்னஸ்டே அவளோட கட்டை ஊத்துட்டு வெளியே வந்துருப்பா. திங்கு என்ன கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுதுன்ற மாதிரி கேட்பான். இது என் பவரோட கிளிச்சுன்னு நினைக்கிறேன், இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத, முக்கியமாக என் அம்மா கிட்ட. இப்போ விளையாடலாமா அப்படின்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்தில் போகிறா. அடுத்து வெட்னஸ்டே வீட்டில் காட்டுறாங்க. அவள் ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பை வச்சிருக்கா. அந்த சீரியல் கில்லரை வந்து மொட்டையடிச்சு பிடிச்சி கொடுத்துருக்கா. அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பை தான் வச்சிருக்கா. குடிஸ் புக் அவள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த கருப்பு தண்ணியை பற்றி இந்த புக்கில் கூட எழுதவே இல்லை, என் கண்ணிலேருந்து அது ஏன் வருது, ஒருவேளை இது கிளிச்சாக தான் இருக்குன்ற மாதிரி திங்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நெவர்மோர் ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. சரி நான் வரேன், உன் புக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா, அது பப்ளிஷ் ஆன பிறகு நான் படிக்கணும்னு வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. என் 2 வருஷம் உழைப்பு இந்த உலகம் அழிஞ்ச பிறகு தான் நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பா. காரில் நெவர்மோர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் வந்து போர்டில் தாக்கும். கலக்கிட்ட உன் அங்கிள் ஃபெஸ்டர் மாதிரியே உன்கிட்ட எலக்ட்ரிக் பவர் இருக்குன்ற மாதிரி தம்பிக்காரன் அப்பா பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கும் பவர் கிடைச்சிச்சு. இவனும் இப்போ நெவர்மோர் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கான். வெட்னஸ்டே உன்னுடைய பவரை நீ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவனுக்கு குறி வைக்கிறது தானே பிரச்சனைன்ட்டு அம்மா சொல்லும் போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க கூட வேலை பார்க்குற டிரைவரையே ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது காரில் பட்டு காரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஒழுங்காக அவன் பவரை யூஸ் பண்ணுன்னு வெட்னஸ்டே சொல்லும்போது ரொம்ப அக்கறை படுறின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பாராட்டுவாங்க. அக்கறையாவது மண்ணாவது அவனோட பவர் எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாப் போர்டு சைன் வரும், ஒழுங்காக அதில் இருக்கிற ஓவை பார்த்து தாக்குறேன், இல்லைனா சீட்டோட எஜெக்ட் பட்டன் அழுத்திட வேண்டான்ட்டு கத்துப்பா. உன் சீட்டில் அந்த பட்டன் இருக்காது, அப்பாவோட சீட்டில் தான் அந்த பட்டன் இருக்குன்னு தம்பிக்கார சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அது எப்போவும் உன் அக்கா மாற்றிட்டான்ற மாதிரி சொன்னோடனே தம்பிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கரெக்டாக அந்த ஸ்டாப் போர்டை பார்த்து தாக்கிடுவான். போர்டும் கீழே விழுந்துடும். இவங்க அந்த போர்டை உடச்சதுனால பின்னாடி வர ஒரு 2-3 காருங்க நிற்காம தொடர்ச்சி ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு சதுருது. கலப்புறம் தான் நெவர்மோர்க்குள்ளேயே என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்து ஒருத்தரை காட்டுறாங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறா. இதை தூரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு காக்கா கத்துது. பார்த்தா அந்த காக்கா ஒத்த கண்ணில் இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்குன்ட்டு அந்த காக்காவை நோட் பண்ணாமல் இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு காக்கா அங்கே நிறைய கத்துற மாதிரி இருக்கு. மரத்தில் நிறைய காக்கா கூட்டம் சேருது. அந்த ஒத்த கண்ணு காக்கா கத்துனோடனே எல்லா காக்காவும் இவனை தாக்க ஆரம்பிக்குது. உடனே போய் வேன்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் உயிரோட வரலனா எவிடன்ஸ் எல்லாமே குதிரை சாலையில கொண்டு ஃபோனை கட் பண்றான். அப்படியே வேனுக்குள்ள திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட காக்காங்க இருக்கு. கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அடுத்து இவங்க நெவர்மோர்ல வந்து இறங்குறாங்க. தடவையா நீயே விருப்பப்பட்டு வர, இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அம்மா கேட்பாங்க. கிரைம் சீனுக்கு வர மாதிரியே இருக்கு, இந்த இடத்த இனிமேல் நான் தான் ஆள போறேன், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எல்லாமே தெரியும்னு வெட்னஸ்டே சொல்வா. ஆள்றது பெரும்பாலும் பிரம்ம தான், உன் அப்பா இந்த குடும்பத்தை ஆள்றதா நம்பிட்டு இருக்கார்ல, அந்த மாதிரி தான். அப்படி நினைக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்ட்டு அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து உன் தம்பி நீ பத்திரமா பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்களா. சின்ன வயசுலேருந்து நான் தானே அவனை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு.
சின்ன வயசுலயே அவளை சவப்பெட்டிக்குள்ள வச்சு உயிரோட புதைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. தம்பிக்கிட்ட ஒரே அட்வைஸா போட்டு கூப்பிட்டு போறா. யாரையாவது ரேக்கிங் பண்ணோம்னா என்கிட்ட பேப்பர் சப்மிட் பண்ணணும். ஸ்கூலுக்குள்ள வெட்னஸ்டே போனோடனே எல்லாருமே ஏய் இவ தானே வெட்னஸ்டேன்னு போட்டோலாம் எடுக்கிறாங்க. பயங்கரமா அவளை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. ஒரு டீமா சில பொண்ணுங்க வந்துட்டு உன்னுடைய ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா? ரத்தத்துல மட்டும்தான் நான் சைன் பண்ணுவேன். எனக்கு அது தெரியுமே, ஆனா அது ஏன் ரத்தம் நான் சொல்லன்ட்டு வெட்னஸ்டே முறைச்சிக்கிட்டு நிற்பா. அப்போ அந்த இடத்துக்கு பியங்கா வந்துட்டு அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணுறா. ஒழுங்கா இங்கேருந்து போங்கன்னொன்னே அவங்க வசியப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எதுக்கு இந்த ஸ்கூலில் இருக்கவங்க இப்படி பண்ணுறாங்க? உன்னை எல்லாருமே ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. இந்த நெவர்மோர் ஸ்கூலையே நீ தானே காப்பாற்றிருக்க, அதனால உனக்கு ஃபேன் பேஸ் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இதுக்கு என்ன வெறுத்தே இருக்கலாம் எல்லாருமேன்ற மாதிரி கிளம்புறா. அப்போ வெட்னஸ்டே கிட்ட ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவர் தான் இந்த ஸ்கூலோட புது பிரின்சிபலாக இருக்காரு. ஏற்கனவே இருந்தவங்க தான் இறந்து போயிட்டாங்களே. வெட்னஸ்டே கிட்ட என்னால தான் இந்த நெவர்மோரே காப்பாற்றப்பட்டிருக்கு. நான் புதுசாக இந்த ஸ்கூலுக்காக நிறைய பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னா அது யாருக்கு வேணும் அப்படின்ட்டு அவள் பாட்டி கிளம்பி அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. போனால் அவளுடைய படம்லாம் வரைஞ்சி நிறைய பேர் டோரில் ஒட்டியிருப்பாங்க. உடனே அந்த பேப்பர் எல்லாத்தையும் கீச்சி போட்டு உள்ளே போய் பார்த்தா ஈனட் அவளோட இனத்தை சேர்ந்த எல்லாரையும் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது ஈனட்னோடனே எல்லாருமே வெளியே போகணும். ஈனட் கத்துவா, எல்லாருமே போயிடுவாங்க. ஒரே ஒருத்த மட்டும் இந்த டேபிளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ப்ரூனோ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சிரிச்சு வழியமிச்சு வச்சிடறான். உனக்கு சம்மர் லீவ்லாம் எப்படி போச்சு? நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். துருன்னு பேசிக்கிட்டு இருப்பா. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் வெட்னஸ்டே அப்படின்ட்டு ஒரு கவர் கொடுக்குறா. வெட்னஸ்டே அப்படியே பாப்பா. கவலைப்படாத, அதை ஹேட் இல்லைன்னு சொல்லுவா. திறந்து பார்த்தா அதில் பிளாக் கலர் டிஷர்ட் இருக்கும். நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பொம்மை எடுத்து கொடுப்பா. இந்த பொம்மையை பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக இருக்கு, ஆனால் இதோட தலைமுடி சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி சொல்வாளா. இது உண்மையான மனுஷ தலைமுடின்னு சொல்கிறோன்னே மறந்து போயிருவா. இவகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சரி இந்த ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து நீ என்ன பண்ண போறேன்னு ஈனட் கேட்பா. நான் என் புக்கை எழுத போகிறேன். அந்த புக்கோட கதையை காட்டிட்டு படித்து பார்த்தா ரொம்ப டெரராக இருக்கும். இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கேன். யார் சொன்னாலும் எதையும் நான் மாற்ற மாட்டேன்ட்டு வெட்னஸ்டே கோவப்படுவா. அந்த டைமில் ரூம் கதை வேற தட்டுவாங்க. எவனாவது ஆட்டோகிராஃப் கேட்டால் மூக்கை உடச்சிடுறேன் பருண்டு கதவை திறந்தா ஹேஜாக் வந்திருப்பான். ஈனட் இங்கே இருக்காளா? நான் ஈனட் தலையாடுவா இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை அவள் வெளியே போயிட்டா. சரி அப்போ இந்த கிஃப்ட்டை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துருன்ட்டு ஒரு யூனிகான் பொம்மையை கொடுத்துடுவான். அவன் கதையை மூடிடுவான். ஈனட் ஹேஜாக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ரூனோன்ற பையனை தான் இப்போ லவ் பண்ணுறா. ஹேஜாக் வந்து நல்ல பையன்தான். அவன் வந்து என்னுடைய சின்ன வயசை தான் லவ் பண்ணுறான். நான் இப்போ வளர்ந்துட்டேன், ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கண்டுக்காம வெட்னஸ்டே ஒரு கதவு திறக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆரோ வந்து அடிக்கவங்க பயந்துருவாங்க. அதில் வந்து வெட்னஸ்டே இப்போ வெளியே பேசிட்டு இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். வெல்கம் பேக் வெட்னஸ்டே, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி எழுதியிருக்கும். யார் இந்த ஸ்டாக்கருன்ற மாதிரி ஈனட் கேட்பா. ஸ்டாக்கர்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க. தெரியலையே அப்படின்ட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி பார்ப்பா. அந்த ஸ்டாக்கரோட முகம் மட்டும் தெரியாது. அப்போவும் அவளோட கண்ணிலேருந்து அந்த கருப்பு தண்ணி வரும். அடுத்து தேனீகளை கண்ட்ரோல் பண்ணுற பையனை கட்டுறாங்க. அவனோட ரூமில் தான் வெட்னஸ்டேவோட தம்பி தங்க போகிறான். அங்கே வந்து இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக பேசிட்டு இவனை வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவன் வந்து இப்போ என்னோட பவர் நல்லாவே வளர்ந்துருச்சு. முதல்ல தேனீகளை தானே கண்ட்ரோல் பண்ணேன், இப்போ ஒரு சில பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்ட்டு கம்பளி பூச்சிகளை பவரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவான். தம்பிக்கார இதை பார்த்து இது ரொம்ப ஜூஸியாக இருக்குது, நைட்டில் ஃபஸ்ட்டாக சாப்பிட்லாம் போல இருக்குன்னுவானா. இது ஒன்றும் உன்னோட ஸ்நாக்ஸ் கிடையாது, என்னோட பெட்டு, தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதன்ற மாதிரி சொல்லிடுவான். இவனுக்கு வந்து வெட்னஸ்டேவோட தம்பி சுத்தமாக பிடிக்கல. வெட்னஸ்டேக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனால தான் உன்னை என்னோட ரூம்மேட்டாக ஏற்றுக்கிட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஹேஜாக் வந்து நான் தான் அவங்க ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பேசிட்டு கிளம்பி போகிறான். அடுத்து வெட்னஸ்டே கீழே இறங்கி வருவா. அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரின்சிபல் பேசிகிட்டு இருப்பாரு. பிரின்சிபல் வந்து வெட்னஸ்டே அம்மா கிட்ட ஃபண்ட்ரைஸ் கமிட்டியோட ஹெட்டாக மாற சொல்கிறாரு. அந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நெவர்மோருக்கு நிறைய நல்லது நடக்கும். நான் புதுசாக ஒரு ஈவெண்ட் வேறு வைக்க போகிறேன் இந்த இடத்துல, அது ஒரு ட்ரெடிஷன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாரு. நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு போய் யோசிக்கிறோன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு லாங்காக போய் யோசிக்கணும், இங்கே இருந்து யோசிக்கலாமேன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே கடுப்பாகிறா. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வீட்டை உங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க. அந்த வீடு வந்து தானேல் இதுக்கு முன்னாடி இருந்தா, போன பாட்டோட வில்லியே அவ தான். அவங்கள தான் வெட்னஸ்டே ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களே. இந்த இடம் இனிமேல் உங்களுக்கு தான்ற மாதிரி அந்த ரூமோட சாவியை கொடுத்துட்டு அந்த பதவியை ஏற்றுக்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்க போறீங்களான்ட்டு வெட்னஸ்டே கேட்பா. ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீங்கள் என்ன முடிவு வேணால் எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்லுவா. உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுதுமா, உனக்கு கைடாக இருந்த குடி வந்து உன்னை விட்டு போயிட்டா. உன்னை கைட் பண்ணுறதுக்காக ஒரு முன்னோர் கண்டிப்பாக வருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வேணா உனக்கு அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் ரேவனுங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்கம்மா, நீங்கள் வேற நான் வேற அப்படின்ற மாதிரி பொண்ணு கோவமாக கிளம்பி போவா. ரேவனுங்கிறது தனிப்பட்ட சைக்கிக் பவர், ஆனால் ரேவன்ஸ் பவரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஆன்ட்டியை பற்றி பேசுகிறீங்களான்ட்டு ஆச்சரியமாக கேட்குறா. வெட்னஸ்டேயோட அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் வெட்னஸ்டேக்கு இருந்த பவர் தான் இருந்திருக்கு. அவங்கள பற்றி தான் நீங்கள் பேச மாட்டீங்களே, ஆனால் அவளுக்கும் அதே பவர் தான்.
உன்னை பார்த்தா அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு. நான் சொல்றது கேளுன்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லன்ட்டு கிளம்பி போயிடுறா. அப்போது வெட்னஸ்டே அவங்க அப்பா வந்து ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்பாங்க. வெட்னஸ்டே ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா. போன தடவை நடந்த தப்பை நான் திரும்ப பண்ணவே மாட்டேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வெட்னஸ்டே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஷெரீஃப் வந்து அந்த பணத்தை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வேனுக்குள்ளே இருந்த காக்காலாம் அவரை குத்தி கண்ணையை நோண்டி சாவடிச்சிருக்கு. வெட்னஸ்டே நீ என்ன இங்கே பண்ணுறன்ற மாதிரி அந்த ஷெரீஃப் பேசுகிறாங்க. போன சீசனில் இந்த ஷெரீஃபை வந்து வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்க தான் புது ஷெரீஃபாக இருக்காங்க. சும்மா பொழுதுபோக்குன்னு சுற்றி பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து யாரும் நடந்து போகிறத பார்த்துருவா. உடனே விரட்டி போய் மூஞ்சிலேயே ஒரு எட்டி வதைப்பா. பார்த்தா போன சீசனில் இந்த ஷெரீஃப் தான். முன்னாள் ஷெரீஃப் நீங்களா? நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு. இப்போ செத்து போனால அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ். நெவர்மோரில் இருக்க அவுட்காஸ்டோட உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி என்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை பற்றி பேசணுன்னு தான் நான் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவன் செத்துட்டான்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன அவுட்காஸ்ட்டை பற்றி அக்கறைன்னு வெட்னஸ்டே கேட்பா. என் பையனும் அந்த மாதிரி இருந்தவன் தானே, நான் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன். இந்த கேஸில் எனக்கு நீ உதவி பண்ணும் வெட்னஸ்டேன்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வேற ஆளை பாருங்கன்ற மாதிரி கிளம்பி போவா. நீ இந்த இடத்துக்கு எதர்ச்சியாக வந்து நினைக்கிறியா வெட்னஸ்டே? நெருப்பை பார்த்து வர ஈசல் பூச்சி மாதிரி வந்திருக்க. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் உன்னை விட்டு போகாதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதெல்லாம் கண்டுக்காம அவள் போகும்போது கவனமாக இரு, பறவைகள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே டைமில் மேலே ஒத்த கண்ணு காக்கா வந்து இவங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹேஜாக் வந்து இப்போ வந்து புது பசங்களுக்கு நிறைய பேர் சேர்த்து வச்சு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி நெவர்மோர் ஸ்கூலில் இதே வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அவன் மூளை அளவில் ரொம்பவே புத்திசாலி. புது புது இன்வென்ஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். ஆனால் அவனோட இதயம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதனால அவனே ஒரு மெக்கானிக்கல் இதயத்தை உருவாக்குனா. அது கடிகாரம் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை சர்ஜரி பண்ணி அவனோட இதயத்தில் வச்ச பிறகு அவன் மரணத்துலேருந்து தப்பிச்சிட்டான். ஆனால் இதயத்தில் ஈரமே இல்லாத ஒரு முரட்டுத்தனமான ஆளாக மாறிட்டான். அவனுடைய இன்வென்ஷன் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப கொடூரமான இன்வென்ஷனை தயார் பண்ணான். அந்த கண்டுபிடிப்பு மூலமாக அவனே இறந்துட்டான். அவனை காட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க. அவனை புதைச்ச இடத்துல இருக்கிற மரத்தாண்ட ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அங்கே காது வச்சு கேட்டா அவனோட இதயத்தோட சத்தம் கேட்கும். நீங்கள் வேணா இங்கே போய் பார்க்குறீங்களான்ற மாதிரி எல்லாரையும் பயம்புத்துறான். ஆனால் வெட்னஸ்டே தம்பி மட்டும் அந்த கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான். அடுத்து பிரின்சிபல் வந்து பிரியங்காவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபண்ட் ரைசிங் கம்யூனிட்டிக்கு நீ ஹெல்ப்பர் போனால் சேரணும், இந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்கு நீ உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்பாரு. பிரியங்கா இதை பற்றிலாம் பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு டைம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இந்த பதவி எனக்கு வேணான்ற மாதிரி முதல்ல சொல்லுவா. இவர் லேசாக மிரட்ட ஆரம்பிச்சிருவார். நம்ம ஸ்கூலுக்கு சரியாக ஃபண்டு கிடைக்கவே மாட்டேங்குது, இப்படியே போயிட்டு இருந்தா ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற எல்லா பசங்களையும் தூக்கிட வேண்டியதா. நீயும் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பொண்ணு தானே, உன்னோட வாழ்க்கையே இந்த ஃபண்ட் ரைசிங்கை நம்பி தான் இருக்குது, நீ உதவி பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஏதாவது டைம் இருக்கான்ட்டு இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி சொல்லுன்ற மாதிரி லேசாக மிரட்டுறாரு. அடுத்து திங்ஸ் சோகமாக இருப்பான். ஈனட் வந்து என்ன திங்ஸ் சோகமாக இருக்கன்னொடனே வெட்னஸ்டே திட்டான்ற மாதிரி சொல்லுவான். உனக்குன்னு நான் ஒரு இடத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வான்ற மாதிரி பாக்ஸில் ஒரு வீட்டையே செஞ்சு கொடுத்துருப்பா. வெட்னஸ்டே உள்ளே வரும்போது மறுபடியும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, திங்குக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோன்ட்டு. வெட்னஸ்டே இதை பார்த்துட்டு கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. தனியாக உட்காந்து செல்லோ வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த செல்லோவை ஒரு தடவை வாசிக்கும் போதே மிஸ்ட்ரியான நிறைய விஷயத்த காட்டுவாங்களே, அதே மாதிரி தான் காட்டுறாங்க. வெட்னஸ்டேயோட அம்மா ஏதோ ஒரு புக்கை திறந்து பார்க்குறாங்க. அதில் கண்ணிலேருந்து ரத்தம் வடிகிற மாதிரிலாம் இமேஜ் இருக்குது. அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெட்னஸ்டேயோட தம்பி அந்த மரம் எங்கே இருக்குன்றத பார்க்குறான். வேற யாரோ ஒருத்தங்க வெட்னஸ்டேயோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெட்னஸ்டே வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் புதுசாக சேர்ந்துருக்க மியூசிக் டீச்சரு. மியூசிக் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சில குறைகள் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்னோட மன நிறைவுக்கு தான் வாசிக்கிறேன், உங்களுக்காகலாம் வாசிக்கலன்ற மாதிரி கடுப்பாவா. அதில் ஒரு சில குறைகள் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. வெட்னஸ்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. அப்புறம் பவர்ஸ் யூஸ் பண்ணி சின்ன பசங்க வந்து குச்சிலேயே காகத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரின்சிபல் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போகிறேன்னு சொன்னார்ல, அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வெட்னஸ்டேயோட அம்மாவை பார்த்து, இங்கே இருக்கிற பசங்களோட ஃப்யூச்சர்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் அந்த கமிட்டியில் சேர்றீங்களா, நீங்கள் தான் தலைவி ஆகணுன்ற மாதிரி கூப்பிட்டு பார்ப்பாரு. எனக்கு ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இந்த பொறுப்பும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆளை கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ட்டு பிரியங்காவை கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு பிரியங்கா இவங்க கூட சேர்ந்துக்கிறா. அப்புறம் வெட்னஸ்டே அவளோட ரூமுக்கு வரா. அதே இடத்துல ஈனட் வந்து ஒரு லெட்டரையும் பெயிண்டிங்கும் வச்சுக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஜேவியர் தான் அனுப்பிச்சிருக்கான். ஜேவியர் என்னன்றதை சொல்ல மறந்துட்டேன். வெட்னஸ்டேயோட அம்மா கிட்ட பிரின்சிபல் முதல்ல பேசும்போதே சொல்லியிருப்பாரு. சேவியரோட அப்பா தான் முதல்ல ஃபண்ட் ரைசிங் கமிட்டியோட ஹெட்டாகவும் நிறைய ஃபண்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் தான் பையன் மேலேயே கேஸ் வந்து தான் பையன் அரெஸ்ட் ஆனதுனால தான் பையனை வேற ஸ்கூலுக்கு மாற்றிட்டாரு. இந்த வருஷம் அவன் இங்கே வரமாட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்கே பாரு வெட்னஸ்டே, நான் உனக்கு கொடுத்த ஃபோனில் நிறைய தடவை ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏன் ஃபோன் ரீச் ஆகலன்ற மாதிரி எழுதியிருப்பான். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா நீடன்னு கேட்கும்போதே சுடு தண்ணியில் போட்டு அந்த ஃபோனை காலி பண்ணியிருக்கா, தொலைஞ்சிருச்சுன்ற மாதிரி லேசாக சொல்லி சமாளிப்பா. இந்த பெயிண்டிங் என் கனவுல அடிக்கடி வந்துகிட்டு இருந்துச்சு, அதனால தான் இதை உனக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன். இது என்னன்ட்டு எனக்கு தெரில, ஆனால் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கான்.
இத பார்த்துட்டு இது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி வெட்னஸ்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ திங்குக்கு பக்கத்துல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். என்ன லெட்டர் இருக்குன்னு அத எடுத்து படிச்சு பார்த்தா, நல்ல புத்தகங்கள எடுத்து படின்ற மாரி எழுதியிருக்கும். என்னுடைய நாவல் எங்கன்னு பார்த்தா நாவல் இருக்காது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே அந்த ஸ்டாக்கர் தான் எடுத்திருப்பான்னு நெனைக்கிறேன். சரி அது போனா போது. நீ காப்பி எடுத்து வச்சிருக்கலன்ற மாரி இன்னாட் கேட்பா. இல்லையேன்ற மாரி தலையாட்டுறா. என்ன ஒரு காப்பி கூட எடுத்து வைக்க மாட்டேன்றத விட என் 2 வருஷம் உழைப்பு எரிஞ்சு போறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த நெருப்புல தான் போட்டு எரிக்க போறா போல இருக்குன்ட்டு வேகமா இங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. ஈனட் ஒழுங்கா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடின்ற மாரி சொல்லிட்டு வெட்னஸ்டே சுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ வெட்னஸ்டே மேல நெறைய பேர் இடிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த டைம்ல வெட்னஸ்டேவோட பாக்கெட்ல ஏதோ போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அத எடுத்தா கையிலேருந்து ரத்தம் வரும். ஃபுல்லா பிளேடா இருக்கு. திறந்து பார்த்தா அந்த பறவைக்குள்ள தான் போட்டிருக்கன்ற மாரி எழுதியிருக்கும். ஈனட் வெட்னஸ்டேவ தடுக்க போவா. அந்த இடத்துல ஏஜாக் வந்துருவான். ப்ரூனோவும் வந்துருவான். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் வெட்னஸ்டேவ காப்பாத்தணும்ன்ட்டு வெட்னஸ்டேன்னு கத்திக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல அந்த பிரின்சிபல் வந்து அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிடாரு. பயங்கரமா சாங் எல்லாம் பாடி முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச்ச குடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி நெவர்மோர் புதுசா உருவாயிருக்கு. அவுட்காஸ்ட்டை சேர்ந்த நம்ம இந்த நெவர்மோரை தூக்கி நிறுத்தணும்ட்டு பயங்கரமா பாராட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு எல்லா பசங்களையும். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நைட் ஷேடுங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இருக்காதுன்னு சொன்னோன்னே பியங்கா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவா. எல்லாருமே இனிமே நம்ம நைட் ஷேட்ஸ் தான், இந்த ஸ்கூலுக்காக நம்ம போராடணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சொல்லிக்கிட்டே அவரோட நெருப்பு அவரை யூஸ் பண்ணி அந்த இடத்த எரிய வச்சிருப்பாரு. யாரையாவது நான் கூப்பிட்டு வரேன் இருன்ட்டு ஈனட் அங்கேருந்து ஓடிடுறா. அந்த இடத்துல இருக்க வெட்னஸ்டேவோட தம்பியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க பறவையை வந்து பயங்கரமா பறக்க வச்சு வானத்திலேயே வெடிக்கிறாங்க. ஈனட் வந்துட்டு நெருப்பு எப்படியாவது அணைங்க, வெட்னஸ்டே உள்ள இருக்கான்ற மாதிரி சொல்றா. அதுக்குள்ள வெட்னஸ்டேவே வெளியே வந்து வெறுப்பா நடந்து வந்துகிட்டு இருப்பா. நீங்க தான் ஹானர் ஆஃப் த ஸ்டூடெண்டே, உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த நெவர்மோரையே நீங்க தானே காப்பாத்திருக்கீங்கன்ட்டு ஒரு பெயிண்டிங்கை காட்டுவாரு. நீங்க தானே இந்த நெவர்மோரை காப்பாத்துனீங்கன்ட்டு பெருமையா பேசுவாரு. வெட்னஸ்டேக்கா இரிட்டேட் ஆகும். புக்கை வந்து ஈனட் கிட்ட கொடுத்துட்டு மைக்கை வாங்கிட்டு முதல்ல உத்வேகமா பேசுவா. எல்லாருமே கொண்டாடுவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உங்களை மரணத்தை நோக்கி தான் வழி நடத்துவேன். நான் முதல்ல என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். போய் உங்களோட வேலையை பாருங்க, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் எரிச்சிருவேன்ட்டு நெருப்பை யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கே எரிச்சு விட்டுருவாங்க. அதை எரிச்சு போட்டு வெட்னஸ்டே கிளம்பி போயிடுறா. எல்லாரோட மூடும் ஸ்பாயில் ஆயிடும். இந்த பக்கம் வெட்னஸ்டேயோட தம்பி கரெக்டா அந்த மரத்தாண்ட வந்துட்டு காதை வச்சு கேட்பான். ஒரு காக்கா பறந்து போனோன்னே பயந்து மண்ணில் விழுந்துருவான். அவனோட எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணிடுறான். அது மூலமா செத்து போன அந்த இரும்பு இதயம் கொண்டவன் வந்து எந்திரிச்சிடறான். அவன் ஜாம்பி மாதிரி எந்திரிச்சு கத்துறான். இதை பார்த்தோன்னே இவன் சந்தோஷப்படுறாங்க. வெட்னஸ்டேக்கு பின்னாடி ஈனட் வந்துட்டு இது எல்லாமே உன்னோட தப்பு தான் வெட்னஸ்டே, ஏன் இப்படி பண்ணன்னு கத்திக்கிட்டே வருவா. வெட்னஸ்டே மேல கை வச்சோடனே மறுபடியும் வெட்னஸ்டே ஒரு விஷனுக்குள்ள போயிடுறா. சுடுகாட்டுல நிக்கிறா. சுத்தி நிறைய காகங்கள் பறந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ஒரே ஒரு கல்லறையில ஈனட்டோட பேர் எழுதியிருக்கு. ஈனட் அப்படின்ட்டு அவ அதிர்ச்சியா பார்க்கும்போதே, இது எல்லாம் உன்னுடைய தப்பு தான் வெட்னஸ்டே, இதெல்லாம் உன்னோட தப்பு தான், நான் செத்ததுக்கு நீ தான் காரணம் வெட்னஸ்டே அப்படின்ற மாதிரி பின்னாடி இது வந்து கழுத்தை பிடிக்கிறா ஈனட்டு. இதை பார்த்து வெட்னஸ்டே பயப்படுறா. இங்க ரியல் வேர்ல்டுல வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. அவ கண்ணுல இருந்து கருப்பு கலர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. வெட்னஸ்டேயோட அம்மாவும் வந்துட்டு என்னாச்சுன்ட்டு பதறாங்க. இதோட எபிசோடு 1 முடிக்கிறாங்க. வெட்னஸ்டேயோட விஷன்ல எல்லாமே உண்மையா நடக்க போறது தான் தெரியும். அப்போனா ஈனட் சாக போறா. அதுக்கு காரணம் வெட்னஸ்டே தான். அதை எப்படி அவ தடுக்க போறான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.